ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வெரிஸ் கேம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு ஜாப் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். இந்த ஜாபுக்கு நம்ம போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேவியார்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கிரேவியார்டுக்கு போயிட்டு அப்புறம் என்னென்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம அந்த கிரேவியார்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். நம்ம காரில் டார்க் ஃபோபியா கேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது கேம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரியல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செதறுது கிரேவியார்ட் ஷிஃப்ட். ஓகே கைஸ், ஸோ நம்ம ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டோம். கிரேவியார்டு பார்ப்போம். நம்ம வேறு கொஞ்சம் தைரியமான ஆள். இந்த மாதிரி தைரியமான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு போவாங்க. என்னடா காக்காலாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா இந்த பேய் படத்துக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரியே கொடுக்குறாங்க. ஒரு வேலை இருக்குமோ சேச்சா அப்படிலாம் இருக்காது. அங்கே எவ்வளோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க கைஸ். கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே, அது நான் இது சின்னதாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கிரேவியார்டா. எனக்கு தெரிஞ்சு இதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே 2 கார் நிற்கிது. ஓகே, இங்கே நிற்கிறாங்க. சொல்லுங்க, யார் இவர்? தலைவா, இடம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ். ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இவர்கிட்ட பேசி பார்ப்போம். நான் அவனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் உறுதி பண்ணுறேன், அதாவது நான் ஒரு நல்ல கார்டினாக செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இங்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டாக ஃபீல் ஆகும். அதாவது கொஞ்சம் நாளைக்கு ஃபியூ டேஸ் அப்படி சொல்கிறாரு, ஃபியூ நைட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே பழகிருமா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிமெட்ரி வந்து ரொம்ப அமைதியான இடமா. ஓகே, இதில் வந்து நீ என்ஜாய்மெண்ட்டாக ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பயம் காட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே நிறைய ஃபேமஸான பீப்புள்ஸ்லாம் இப்போ வரி பண்ணியிருக்காங்க, அதாவது புதைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யார் வேணால் வந்து ஒரு திருடங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்ல வராரு. ஃபேமஸான பீப்புள்ஸ். ஓகே, அவங்க பாடி என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை கடத்தி வச்சுட்டு காசு கேட்பாங்களோ? செத்ததுக்கப்புறம் விட மாட்டாங்களா? சரி, ஓகே கைஸ், கோ டு செக்யூரிட்டி ரூம் அண்ட் டாக் டு ஜானி. ஏதோ ஜானின்னு ஒருத்தர் இருக்கானா, அவன்கிட்ட போய் மிச்ச டீட்டெயில்ஸ் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸே ஒரு வித்தியாசமாக இருக்கே. ஆள் ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்காரு. ஓகே, இங்கே வந்து இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள், சாயங்காலம் அதாவது ஈவினிங் டைமே இப்படி இருக்குது, நைட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ ஜானி எங்கே இருக்கான்னு அப்படின்னா செக்யூரிட்டி ரூம் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஜானி ஏதோ சின்ன சிமிட்ரி பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய சிமிட்ரி. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையுமே புதைச்சி தான் வச்சுருக்கானுங்க காய்ஸ். செக்யூரிட்டி ரூம் இருக்குன்னு தெரில. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே சுற்றி கடைசி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் கிட்ட வந்துவிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூமு. பெரிய கிரேவியர் கைஸ். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எப்படியும் பயங்கரமான சம்பவம் இருக்குன்னு மட்டும் புரியுது. ஓகே, காக்காலாம் கத்திட்டு நடக்குது. ஓ, இவர் தான் ஜானியா? யாடி சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே, நீ தான் கண்டிப்பாக அந்த புது நைட் ஷிஃப்ட்டு கார்டாக இருக்குவ. ஓகே, ஆமாம் சார், நான் தான் சார். செமெட்ரி பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ்லாம் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, யாரையுமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே விடக்கூடாதான், கேமராவில் செக் பண்ணிட்டே இருக்கணுமா. ஓகே ஓகே, ஏதோ 3 கெஸ்ட் இருக்காங்களா? யாரா அது? பாடி கைஸ், 3 டெட் பாடி தான் கைஸ் அப்படி சொல்கிறாங்க. 3 டெட் பாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 இவங்களுக்கு இந்த 3 டெட் பாடிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் போல். அதனால் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் வந்து நம்மகிட்ட ஏதோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாராம், அது இவர் சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா போன வாட்டி இருந்த நைட் ஷிஃப்ட் கார்டு வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். மூஞ்சி பூரா, அதாவது அவனோட பாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சான். நான் பயமுறுத்தன்னு நினைக்கல, ஆனால் இது தெரிஞ்சிருந்தா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்ப, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாவிகளா, ஏய், போன வாட்டி இருந்தால் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டானா? ஆனால் விட்டு போயிட்டீங்க கைஸ். நம்ம மட்டும் தனியாக யோசிச்சு பாருங்கள் ஒரு சுடுகாட்டில். அட பாவிகளா, டேய் பயமாக இருக்குடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்தாலும் நம்ம வேலை பார்த்தா காக்கா சரியில்லை, பயமுறுத்துது. காக்கா, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் நான் இங்கே வேலை பார்க்க தான் போகிறேன். ஏன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா காசு தேவைப்படுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ பெரிய தைரியசாலி, நம்மளை தாண்டி இந்த சிமிட்ரிக்குள்ளே எவ்வளோ வந்துடுவானா என்ன? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் லைட்டாக வந்தீங்கன்னா ஜெர்க்காக தான் இருக்கு, ஏன்னா இடம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை தாண்டி ஒருத்தன் எட்டடிக்கு இருக்கான். ஏய், யார்? வாம்பேர் கைஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே இங்கே யாரும் இருக்கக்கூடாது சார், நாங்கள் கேட்டை பூட்டிடுவோம். வாம்பேர் மாதிரி இருக்கான், அசால்ட்டாக நம்ம பாட்டு வெளியே போக சொல்கிறோம். அது ரிவெஞ்சு எடுத்துகிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் தானா? ஒரு சைஸாக நடந்து போகிறான். ஏய் தம்பி,
என்னாச்சு போதைய கதையை போட்டியா என்ன? ஒரு சைஸாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் வித்தியாசமாக இருக்குது. அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்குது கிராஃபிக்ஸ். சரி வெளியே போன மாதிரி கேட்டை போட்டிடுவோம். ஓகே, என்ன வெளியே போனால் பிளர் ஆகுது. ஓ வெளியே போக முடியாதா? முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாக்கு போட்டாச்சு. உள்ளே வச்சு நம்ம அடைச்சிக்கிட்டோம். இதான் சொந்த சிலையில் சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது. உள்ளே என்ன எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையா இதே மாதிரி. ஐயோ நான் வேறு அவசரப்பட்டு கேட்டை போட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ அவன் நம்மளை வந்து நைட்டு வந்து அடிக்க போகிறான் பாருங்க. அவனையாடா வெளியே போக சொன்னேன், ஏன் குடி இருக்கிற இடத்துலேருந்தே என்ன வெளியே போக சொல்கிறியா அப்படின்னு. பார்த்தா உள்ளேருந்து வந்திருக்கானா, எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு சவப்பட்டி திறந்துட்டு திடீர்னு அவனை வந்துட போகிறான். ஓகே, நம்ம போய் நம்ம செக்யூரிட்டி ரூமில் இருக்கிறது நமக்கு நல்லது. தேவையில்லாமல் வெளியே வந்து எந்த விஷயத்துலையும் நம்ம மூக்கம் நுழைக்க வேண்டாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, திடீர்னு ஜன்னல் வழியாக அதை வந்துட்டு என்ன வருது? இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். எவனாவது நீங்களாக இருந்தால் என்ன கைஸ், இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சா போவீங்களா போக மாட்டீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே தப்பாடா கைஸ், இந்த கேமில் தரமான விஷயம் லாக்கு கொடுத்துருக்கான், அதனால் எவனும் உள்ளே வர முடியாது அப்படின்னு நம்புவோம். பேய்க்கு என்னடா லாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்கலாம். ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு ரேடியோ இருக்குது, தேவையான பாட்டு கேட்டு போட்டுக்கலாம் போல். சரி பாட்டு கேட்டு போட்டுக்கலாம் போல். வளர்கிறேன் பார்த்திங்களா முட்டா பையன் மாதிரி, பாட்டு கேட்டுக்கலாம் அவ்வளோதான். ஓகே, சிசிடிவி கேமராலாம் பார்த்திங்கன்னா பலமாக வச்சுருக்காங்க, எவனாலையும் உள்ளே வர முடியாது. ஏன்னா நான் ஒரு ப்ரோ லெஜெண்ட் இருக்கும்போது உள்ளே எவனா வந்துடுவான்னா, பைப் லைன் உடஞ்சி தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதை சரி பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் எப்பா கைஸ், இந்த 3 பணத்தை பாருங்கள் கைஸ், பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே, டெட் பாடி வந்து இருக்குது, இருந்தாலும் லைட்டாக ஜெர்க்காக இருக்குது நினச்சேன்டா. கரெக்டு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த பைப் லைனை போய் ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. சரி நம்ம வேலை தானே பண்ணுவோம், நம்ம வேலை செக்யூரிட்டி வேலை, நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம தான் பண்ணணும். இந்த இடத்துல இருக்க ஒரே ஆள் நம்ம தான். ஓகே, கதவு என்னடா சவுண்டு கைஸ்? எனக்கு தெரிஞ்சு கதவு சவுண்டு வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நானே ஒரு தைரியசாலி. நீங்கள் டக்குன்னு நீங்கள் பயம் வந்துச்சுன்னா நீங்கள் ஜெர்க் அப்படின்னு சொல்லுங்கள், பயமாக ஓடிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப் லைனர் எங்கே இருக்குதுன்னு தெரில, சவுண்டு இங்கே தான் லைட்டாக வர மாதிரி இருக்குது. இல்லை சவுண்டெல்லாம் வரல. ஓகே, நாய் சவுண்டு கேட்குது. நாய் இருக்காங்க, பரவாயில்லையே. நாய் இருந்துச்சுன்னா ஓகே தான், அது வந்து எவனா வந்தால் கடிச்சிட்டுனா கவிட்டுனா நல்லது தான். ஆனால் நாயை நான் பார்க்கவும் இல்லை, எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி ஓகே, எங்கேயா இருந்துட்டு போட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பைப் லைன் லீக் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணலாம்? ஐ ஹேவ் டு க்ளோஸ் த வாட்டர் டேங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் டேங்க் எங்கேயே இருக்கான், அதை க்ளோஸ் பண்ணணுமா? இப்போ அதை வேறு போய் தேடணுமா? ஓகே, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிரேவேடி. ஒரு ஆளா நீங்கள் இருப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லை, நான்லாம் சான்ஸே கிடையாது. ஓகே, ஓஹோ இங்கே தான் இருக்குது வால். ஹேவ் யூ அட பாவியா, ஒரு டீமனோட அழுகை என்னைக்கா கேட்டிருக்கியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எவனா நம்மளை பயமுறுத்தா செஞ்ச வேலைன்னு நினைக்கிறேன் கைஸ், கண்டிப்பாக. ஏன்னா பேய்க்கு எழுது யாரா நீங்களா கைஸ்? குரூப்பாக அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க கைஸ், பேயெல்லாம் சேர்ந்து. மனுஷனா பேயான்னு தெரியலையா, சிலையாக இருக்குமா? நான் தான் பார்க்கலையா. ஐயோ ஓடு ஓடு ஓடு, இப்படி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் மண்ணை இப்படி நின்றுருக்கானுங்க. எனக்கு சிலை தான் நினைக்கிறேன், நம்ம தான் பயந்துட்டுருக்கோமா? ஏன் இந்த மாதிரி ஒரு சிலையை நான் பார்க்கவே இல்லையே. இப்படி வேறு போக முடியல. டேய் லாக்கு கீக்கு ஆயிடாதே, கேம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்பாடா வந்துட்டுடா. ஒரு கேங்காக நின்றுருக்கானுங்க, என்னமோ சரியில்லையே. நம்ம கண்ணுக்கு தான் எதாவது பிரச்சனை ஆகி போச்சான்னு தெரில. இல்லை அப்படிலாம் இருக்காது, நம்ம வந்து ஒரு தைரியமான ஆள், பயப்படக்கூடாது கைஸ். எனக்கு சிலையாக தான் கைஸ் இருக்கும், சிலை தான் கன்ஃபார்ம். நான் தான் பார்க்காம இருந்திருப்பேன். ஓகே வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தைரியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், தைரியமாக இருங்க கண்ணா, தைரியமாக இருங்க. அந்த மாதிரி தைரியமாக இருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. அது வெறும் சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ பாருங்கள், கதவே பயமுறுத்துது. இருங்க லாக்கை போட்டுருவோம். இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்தீங்களா. சைடில் கீழே அவன் வந்துட போகிறான், இவனு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த குக்கர் அப்போலேருந்து குக்கராக என்னது? சரி ஓகே, கேமராவில் செக் பண்ணுவோம் எதுக்கு உங்களுக்கு. ஏய் ப்ளீஸ், ஃபஸ்ட்டு நான் கேமராவில் பார்க்கும்போது இந்த இடத்த பார்த்துருக்கேன். அப்போ அங்கே எதுவும் இல்லை, இப்போ இருக்குது. அப்போ அது சம்பவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் அவனுங்களா இவ்வளோ தைரியமாக கேமரா நின்றுட்டுருக்கீங்கடே? கிட்ட போய் இது விரட்டணுமா அவங்கள?
கேமரா ஒரு மாதிரி டிமிட்டி அடிக்குது, லைட்டு பிளிங்க் ஆகி அடிச்சுட்டு இருக்கு, கேமரா ஒரு மாதிரி கிளிச் ஆகுது, கீழே ஒரு பணம் விழுந்து கிடக்கு. எப்படா கீழே விழுந்துச்சு? அட பாவிகளே, இந்த மாதிரி விளையாட்டுலாம் காட்டுவீங்க தெரிஞ்சிருந்தா வேலைக்கே வந்திருக்க மாட்டேனடா. ஐயோ என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வர இதை வேற பாட்டு. சரி ஒரு டான்ஸை போடுவோம். சம்பவம் இருக்குது. ஓகே ஆஃப் பண்ணி போட்டுருவோம் இருங்க. ஓகே எப்பா டேய், செக்யூரிட்டி ஜாபு 4 பேர் திருட வருவாங்க, அவங்கள மட்டும் விரட்டினா போதுன்னு சொன்னால் இங்கே வேறு என்னமோ நடந்துகிட்ருக்கே. ஒருவேளை நமக்கு கற்பனையா? இந்த மாதிரி மொக்கையாக பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ உண்மையிலே இங்கே ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே தானே பார்த்தேன் இந்த அவெஞ்சர்ஸ் டீமை. அவெஞ்சர்ஸ் எங்கே இருக்கீங்க அவெஞ்சர்ஸ்? இங்கே என்ன நல்ல வேலை, அவங்கள பார்க்காம போய் அந்த ரூமில் போய் அந்த பணத்தை எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெட் பாடியை வேறு தூக்கி வைக்கணுமா? டேய் கைஸ், நீங்கள் ஒரு இடத்துல செக்யூரிட்டியாக இருக்கீங்க, அங்கே ஒரு டெட் பாடி கீழே ஒன்று கிடக்கு, தூக்கி அதை வைனா எப்படி இருக்கும்? அங்கே சர்ச்சுக்குள்ளே போக முடியல. நானும் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க போல அது. நான் வெளியே வழி கண்டுபிடிச்சி ஆமாம் இங்கே திடீர்னு பார்த்தா அவெஞ்சர்ஸ் டீம் வந்துட்டேன். இங்கே சீரியஸாக போயிருந்தேன். நான் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கல, வழி தவறி போய் அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஓகே பயப்படாத. ஓகே நம்ம தைரியமான ஆள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப்பில் வந்து இந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்துடலாம் இருங்க. எனக்கு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே வெளியே இருக்குது, ஆனால் ரூட்டு தான் தெரியலையே. மேப்பில் இப்படி போட்டால் நான் எப்படா போகிறது? இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அப்பாடா டேய், பயமாக இருக்குடா டேய். நான் மட்டும்தான்டா இருக்கேன். சோழியகளையும் முடிச்சு விட்றாங்க. ஓகே இந்த டோர் வேறு ஒரு தடவை திறப்போம். ஓகே திறந்துருச்சு. என்னடா சவப்பட்டியெல்லாம் சரிச்சு வச்சுருக்காங்க, பயமாக இருக்கேன். எந்த ரூமு? இந்த ரூமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வெறும் சவப்பட்டி மட்டும் தான் இருக்குது. யாரும் வந்து பயமுறுத்திடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தைரியமான ஆள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இருங்க, உள்ளே போய் இந்த பாடியை மட்டும் தூக்கி வச்சிட்டேன்னு வைங்க. ஜம்ஸ்காரு இதுக்கெல்லாம் பயப்படுறானா? ஐயம்மா இது பார்த்தாலே பயமாக இருக்குது. ஐயோ டேய், யாரா இதெல்லாம் தூக்கி வைப்பா? ஏன் விளையாடா? இது செக்யூரிட்டி மட்டும்தானா சொன்னீங்க? இதெல்லாம் சொல்கிறீங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க கைஸ். இருங்க திரும்பி நினச்சேன்டா, கிட்ட போனால் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நினச்சேன். ரைட்டு கைஸ், ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. நான் வெளியே போயிடுறேன்டா. எப்பா அந்த பக்கமே நான் வரல. போனால் கீழே விழுந்தா என்ன, மேலே போனால் எனக்கு என்ன? என் பாட்டு செக்யூரிட்டி ரூமில் உட்காந்துட்டு நாளைக்கு காலையில் வரை இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரைட்ரா எவனோ வேலையை காணிக்க ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையாக பொய்யான்னு தெரியலையா? டேய் நீ வேறு உண்மையாக கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் வேண்டாம், அந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்போமே வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நான் வழி மாறி போயிட்டுருக்கேன். இப்படி தான் செக்யூரிட்டி ரூமுக்கு போகணும். சொன்னால் கேளு, வீட்டுக்கு போவோம். உயிரோடு இருக்குன்னு ஆசையாக இருந்தால் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கைஸ். ஒரு சொல்லுங்கள். ஓகே போய் ஃபோன் அடிக்குது, என்னென்னு பார்த்துடலாம். ஓகே யாராக இருக்கும்? இவ்வளோ ஜானியாக இருக்குமா? அவன் தான் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனான். ஓகே யாருன்னு பார்க்கலாம் இருங்க. லாக்கை போட்டுரும். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு, அடுத்த சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. ஓகே ஃபோனு வாங்கியிருக்கு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். காது வலிக்குது. ஃபோனை வை சரி ஃபோனை வை. இதெல்லாம் பழைய படத்துலேயே பார்த்தாச்சு. இந்த ஃபோன் அடிச்சு இந்த என்ன இது? சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை. இதுக்கெல்லாம் பயந்தாளா அந்த இதற்கு? இதுக்கெல்லாம் பயப்பட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டை எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சவுண்டெலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், காது கிளியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கேமரா இந்த அவெஞ்சர்ஸ் இன்னும் போலையாடா? இன்னும் நின்றுட்டே இருக்கானு. கிட்ட போனால் தான் போவாங்களா? கிட்ட போய் என்ன ஒரு பயமுறுத்தணும், உங்களுக்கு ஒரு ஜம்ப் ஸ்கேர் கொடுக்கணும், அதான் உங்களுக்கு ஆசை. என்னடா இது? ஏய் யாரா நீ? ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கான். மற்ற 90s ஸ்பைடர்மேனா? அது டிடெக்டிவ் மாதிரி இருப்பான், அவனை மாதிரியே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றை பார்த்தாலே பயம் வரல. கரெக்டாக இருக்கா? ஓகே கரெக்டாக இருக்குது.
ஷபா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிறது நல்லதில்லை. இந்த கேரக்டர் இங்கேயும் தப்பிச்சா மட்டும்தான் பிழைக்க முடியும். சம்பவம் போக போக கூடிக்கிட்டே போகுது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம மறுக்கையாக சொல்லலாம் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டூல்ஸோடு நின்றுருக்கான். எப்படியும் ஆள் பார்க்க ஏதோ டைம் ஆகலாம் வச்சுட்டு வந்துருப்பான் போல. இன்றைக்கி மொத்த கிரேவியரையும் கொளுத்த போகிறான் போல். மனுஷனா இல்லை அதுவும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க மனுஷமாக இருந்தாலும் எனக்கு அதான் தெரில. இப்போ அவனை போய் பார்க்க சொல்லுவாங்க நினைக்கிறேங்க. ஓஹோ, அவரை போய் செக் ஐநோடு டெலிகிட்டு. அதாவது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அறிவான முடிவு எடுத்திருக்கானே. அவனெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். சூப்பர், நீ வந்து இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்துருக்க. இந்த மாதிரி நானாக தான் இதாக பண்ணியிருப்பேன். அவன் கடந்துட்டு போகிறான், வெளியே தானே நிற்கான், பிரச்சனையே கிடையாது. உள்ளே வந்தால் தானே பிரச்சனை. அவன் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு அவன் பாட்டு போர் அடிச்சுன்னா வீட்டுக்கு போகிறான், அவ்வளோதான். நம்ம உள்ளே என்ன பண்ணணும்னு படம் தெரில. அடுத்த டாஸ்க் என்னது? என்ன டாஸ்க்? ரேடியோ ஓடுது. மற்றபடி புதுசாக ஒன்றும் இல்லையா? ஒரு அந்த அவெஞ்சர்ஸ் டீமை நான் போக சொல்லணுமா? நான் சொன்னால் கேட்குறதுக்கு அவங்க என் ஃப்ரெண்ட்ஸா? ஐயோ, இவங்க வேறு போக மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எடுத்துகிட்டே இருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சம்பவம் பெருசாக இருக்குது. ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது. இனி எப்படிப்பட்ட பேய்கள்லாம் வரப்போதோ தெரில. தம்பி போ தம்பி, நீ வீட்டுக்கு வாசல்லே நின்றுருக்க. அப்பா டீரை கைஸ், வெளியே போக முடியாதுன்னு பார்த்தா இருங்க, வெளியே போக முடியல. கதவு லாக்கு. ரைட்டு, சம்பவம் ஆரம்பிச்சிருச்சா? ரூமுக்குள்ளே வச்சு நம்ம ஜீவ சமாதி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரி, என்னடா பண்ணு இப்போ? நான் என்னடா நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணு இப்போ? நான் புரியல. இவனை போச்சுன்னா போண்டான்ட்டான். அப்புறம் என்ன பண்ணணும்? போடா வீட்டுக்கு. சரியா இருக்குது. வாசலேருந்து உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானே இங்கே பயத்தில் இருக்கேன். ஏமாத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபாதர். கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், அப்புறம் பழகிடும் அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்களா, நானும் இவ்வளோத்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அப்பவுமே வீட்டுக்கு போயிருப்பேன். ஐயோ, என்னடா பண்ணணும் இப்போ? நான் கைஸ், நானாக இருந்தால் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு தூக்கத்தை போடுவேன். காலில் எழுந்திரிச்சோன்னே, சாமி இன்றைக்கி ஒரு நாள் சம்பளத்தை மட்டும் தாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த மாதிரி கிரேவியரில் முடியாது, நோ அப்படின்னு. சரி, என்ன பண்ணுறது? சுற்றி முற்றி கேமராவில் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணு இப்போ? நான் வாட் ஐ நீட் டு டூ யூ சே தெரில ஃப்ரெண்ட்ஸ். கதவு திறக்கலை. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு லெட்டர் இருந்துச்சு, நான் பார்க்கல. அதான் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிப்போச்சு. ஐ எம் த செக்யூரிட்டி கார்டு ஆஃப் த சிமிட்ரி அண்ட் ஐ எம் லீவிங் எ மெசேஜ் ஃபார் யூ நெக்ஸ்ட் கார்டு ஹியர் ஐ ஆம் அட் நைட் பிடி. அதாவது 3 மணி டு 4 மணி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு சிமிட்ரியில் வந்து ஒரு நன் வந்து அழுதுகிட்டு இருப்பாளாம். அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குமா. ஓகே, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இவன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி ஆட்டோடல் சேர்த்தான் பார்த்தீங்கன்னா அவன் தான். ஸோ அந்த வாய்ஸ்லேருந்து தப்பி பார்த்தீங்கன்னா 20 தடவை ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நார்மலாகிடுவோமா, நமக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதான். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவன் வந்து ஹியூமன் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அலையுது. அதான் மாமா, இந்த மோகினி பிசாசும்பாங்களே அந்த கழுதைங்க. மோகினி பிசாசா? அது ஏன்டா அங்கிட்டு அலையுது? அதுங்க அவங்க லவரை தேடி அலையுதுங்க. அதுகளுக்கு லவ்வர்லாம் இருக்குமா? அதான் மாமா, இந்த மாதிரி நேரத்தில் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் குறுக்க கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே அடிச்சு கொள்ளும். அடிக்குமா? அப்போ நிறைய சம்பவங்கள் இருந்திருக்கு, தெரிஞ்சே நம்மளை வேலைக்கு வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். நாளைக்கு இந்த ஃபாதர் வரட்டும், அவனுக்கு இருக்கு பார்த்துக்கிறேன். நீனும் போலையாப்பா சாமி? போங்க சார், ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. சப்பா தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா தூக்கம் வருன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். ஓகே, இனி எப்படியும் திடீர்னு போடுவாங்க பாருங்க, நைட்டு 3 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எலும்ப வைப்பாங்க. சம்பவத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? ரைட்டு, செத்துட்டோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ ஒரு பயங்கரமான கலரில் எழுந்திரிச்சிட்ருக்கு. ஓ, நமக்குன்னு இது கலரே கட்டிட்டாங்களா? சூப்பர். ஏதோ வித்தியாசமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கிரேவியர் மாதிரி இருக்குது. நம்ம இந்த வெளிச்சத்தை நோக்கி போவோம். ஓகே, அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வெளிச்சத்தை நோக்கி ஒரு பயணத்தை போடுவோம். ஓகே, ரன் 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 ரன். கரெக்டாக அந்த வெளிச்சத்துக்கிட்ட போவோம். கரெக்டாக அந்த லைன் வர முடியல. சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே போவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சூரியன் மாதிரி இருக்குது. என்ன கிட்ட போக போக தள்ளி போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக தான் போகிறோமா? சரி பார்க்கலாம், விடுங்க.
கைஸ் அங்கே ஒரு சின்ன லைட் இருக்குது இருங்க. அவ்வளோ அதுக்கிட்ட தான் போகணுமா? தப்பாக போய் செத்துக்கிட்டு போயிட்டோம்னா ஆல்ரெடி செத்துட்டோமா அதுவும் தெரில. இருங்க, எதுக்கும் நம்ம அந்த சூரிய வெளிச்சத்துக்கிட்டே போவோம். அது பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி இருக்குது. சரி ஓகே, கடவுளையும் நோக்கி இப்போ கைஸ் இதுக்கு மேலே போக முடியல. அப்போது ரைட்டு இந்த சைடு தான் போகணும். அங்கே ஏதோ போஸ்ட் லைட் மாதிரி இருக்குது. ஏதோ முணங்குற சத்தம்லாம் கேட்குது. கைஸ் யாரும் அழுதுகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம செத்துட்டோம் நினைக்கிறேன். மீன்ஸ் நம்ம செத்த போகிறோம். நமக்கு வேறு கனவா சபக்குழி தோண்டி வச்சுருக்காங்க நமக்கா? அட பால் சொல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு 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 முடிஞ்சு போச்சு. காது வேற. ஓய் யாராங்களா ப்ளீஸ் வவ்வால் மாதிரி நம்ம முடிஞ்சு போச்சு. நினச்சேன் கனவு. இப்போ 3 மணி நைட்டு கரெக்டா? இப்போ அந்த நன் வருவான், அழுவா, நம்ம கிட்ட போவோம், செத்துருவோம் கன்ஃபார்ம். அவன் வேறு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் 3 to 4 மணிக்கு ஒரு நன் வருவாடா, அவள் அழுவாடா அப்படின்னு. டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் யார் கீழே தட்டி போட்டா? இந்த இடத்துல இப்படி தான் இருந்துச்சா? லாக் ஓப்பனில் இருக்குது. இங்கே யாரா டார்ச் வச்சுது? கைஸ் முதல்ல டார்ச் இருந்துச்சா இல்லையா? இல்லையே. என்னமோ வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க கேமரா செக் பண்ணலாம். இங்கே எல்லாம் நார்மல். இங்கே ஓகே, இங்கேயும் ஓகே. இங்கேடா கார் ஹார்ன் அடிச்சிட்ருக்கு. ஸ்பைடர்மேன் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நார்மல். பணம் எல்லாம் நார்மலாக இருக்குது. பெட்டியும் நார்மல் தான். ரைட்டு, காரு ஆன் அடித்து கிடக்கு. அது பாட்டு அடிஸ்டாக போகுது. நம்ம இதுக்கு பார்க்கணும். டார்ச் லைட்டு தந்துட்டாங்க. அப்போ சம்பவம் ஆரம்பித்து விட்டது. சபா முடியலடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். ஒரு தூக்கத்தை போட்டு முழித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவம் இறக்கி விட்டாங்க. இப்போ இந்த காரை போய் திறக்க போய் ஒரு பேய் வந்து டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி அப்படியே முடிச்சிடும். சரி வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரியல் லைஃப் மாதிரி இல்லை. இந்த கேமில் நம்ம போய் தான் ஆகணும். எப்பாடா எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? யாராவது இப்போ மனுஷன் போவானா? நீங்கள் மனிதனாக இருந்தால் போக மாட்டீங்க. யாராக இருந்தாலும் போவேன்னு சொல்லுங்கள். கமெண்டில் நான் போவேன்டா அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சா முடியாது, வாயில் தான் சொல்லுவீங்க. எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள். யாராலையுமே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் முடியும். ஆனால் நான் ஒரு லெஜண்ட் ப்ரோ பிளேயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். எனக்கு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு ஒன்றுமே தெரில. ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டேன். ஸோ கார் பார்த்திங்கன்னா இங்கே தான் டிங்கு டிங்குன்னு அடிச்சிடாக்கு. ஏன்ட்டா உனக்கு பென்ஸ் கார் போல். ஓகே சூப்பரு. வேர் ஹவுஸில் போய் நான் டூல் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுவோம். அதை இப்போ வேர் ஹவுஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சோழியை முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர். நாய் ஊழ விட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி சும்மாவே நைட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம். இதில் சூப்பர். பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பயந்துட்டேன். ஓகே, சும்மாவே நாங்கள் வெளியே வர மாட்டோம். இதில் நைட்டு நான் குரோப்பார் கிடச்சிருக்கு, எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது என்னது? கட்டிங் பிளேயர். சரி. இதை வச்சு தான் அந்த ஒயரை கட் பண்ணணும் போல். ஒயரை கட் பண்ணி அந்த அலாரத்தை ஆஃப் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு திரும்பி போகும்போது எதாவது வருமோ? எதுவும் வரல, பார்ப்போம். இருங்க அந்த ஒயரை கட் பண்ணிடலாம். ஓகே, ஒயரை பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ திரும்பி போகும்போது தான் சம்பவம் எப்படியும் இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன. கைஸ் எவனோ வந்து மந்திரம் போட்டுட்ருக்கான். ஆனால் கண்டுக்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாம் பழக்கப்பட்டு போச்சு. அவர் சொன்ன மாதிரி அதுவே பழகிறான். அந்த மாதிரி பழகி போச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். இது ஒன்று தான் நடக்கலை, அதுவும் நடந்து போச்சு. டேய் கரண்டையாண்டா பிடிக்க விட்டீங்க. டேய் சும்மாவே நான் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கரண்டை எவ்வளோ பிடிக்க விட்டது? இப்போ என்ன பண்ணணும்? கரண்ட் ஃபியூஸை போய் சரி பண்ணுமா? அதான் கேமில் சொல்லுவீங்க.
ஃப்யூஸ் எங்கே இருக்கோ என்னவோ தெரில. ஃப்யூஸ் ஆமாம் கைஸ், மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ்னு போட்டிருக்காங்க. சவா முடியலா, சோதிக்கலாம் மனசாட்சியோட கொஞ்சமாக, இவ்வளோ பண்ணக்கூடாது. சரி ஓகே, நம்மளை இங்கே வேலையை விட்டு துரத்துறது வரைக்கும் விட மாட்டாங்க போல். துரத்துற மாதிரி தெரில, நம்ம மொத்தமாக சோழி முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது. நம்ம இதுக்கெலாம் பயந்தால் கிடையாது, நம்ம எத்தனையோ கேம் பார்த்துட்டோம், எல்லாரும் கேமா. ஓகே அப்படின்னு பாசிட்டிவ் மைண்டோட அந்த ஃப்யூஸ் தேடி நான் ஒரு பயணம் போகிறேன். ஓகே, ஃப்யூஸ் எங்கே இருக்குது? அந்த அவெஞ்சர்ஸ் டீம் காணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம அதை மறந்துட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போல், டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. ஷிஃப்ட்டு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்போ நம்ம ஷிஃப்ட். ஓகே, ஃப்யூஸ் எங்கே இருக்குது? ஃப்யூஸ் இல்லை, சில அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஃப்யூஸ் ஹலோ ஃப்யூஸ் எங்கே இருக்கீங்க சார்? டைம் ஆகுது சார், நைட் ரொம்ப சுற்ற முடியாது சார், பயமாக இருக்குது சார். இந்த ரெட் கலர் லேம்பை பார்த்தாலே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூஸை காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூஸ் சுற்றி முற்றி கடைசி செக்யூரிட்டி ரூமுக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வழி எதுவும் தப்பாக போயிட்டேன்னா? ஃப்யூஸ் எங்கே இருக்குது? மறுபடியும் அந்த சவப்பட்டி இருக்கிறவங்க ஃபோன் மட்டும் சொல்லிடாதா, என்னால் முடியாது. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறதுக்கு. ஏற்கனவே அங்கே தான் சம்பவம். ப்ளீஸ் அங்கே தூரத்தில் ஒரு நிமிஷம். சூப்பர் ஃப்யூஸ் இங்கே இருக்குது. அங்கேயே ஒரு லைட் இருந்துச்சு, அது இல்லை, இதான். ஓகே ஃப்யூஸ் பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃப்யூஸை மாற்றி திறந்துருச்சு. அவ்வளோதான்டா. எவனோ வேலை பார்த்துருக்கான் தம்பி, கையில் மாட்டினேன்னு வை, மறுகியா சாலா தான். நானே ஒரு ப்ரோ பிளேயரு, என்கிட்டேவா? முடிஞ்சால் பயமுறுத்துறா பார்க்கலாம் அப்படின்னு ஓவராக வாய் பேச வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர் சூப்பர் யாரோ பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க போல். அது அடிபட்டிருக்கும், அது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, எதாச்சும் 3 மணி ஆகிருக்கும். அந்த நன்னாக்கா வந்திருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பெருசாக வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு விஷயத்த புதுசாக பார்த்தா பயப்படலாம், எப்போது நடக்கிற விஷயம் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ரைட்டு, எதாச்சும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் செத்து போயிட்டான், அந்த மாதிரி நம்ம கேரக்டர் செத்துருவான். அதான் யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தானே. அவங்க மறுபடியும் இன்னொருத்தனை அப்பாயின்ட் பண்ண என்ன கைஸ் ஒரு மாதிரி கிரிக்கிருன்னு சவுண்டு வருது. எங்கடா போறீங்க எல்லாரும்? டெட் பாடியை காணல. ஆடா பாவிகளா, இது எங்கே போய் தேடுறது எனக்கு புரியல. டெட் பாடியை தான் எங்கே போய்டா தேடுவேன் இந்த நைட்டில். கைஸ் எவனா சுட்டுட்டு போயிட்டானான்னு தெரில. ஃபேமஸான ஆட்களுக்கு டெட் பாடி சுட்டு போயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டெட் பாடியை வேறு நான் தாயா தேடணும். செக்யூரிட்டி வேலை சரி, 4 பேர் எவனா வந்து தொல்லை பண்ண வருவான், அவனை விரட்டினா போதுன்னு பார்த்தா என்னடா இது, பாடியை காணல, டெட் பாடியை காண தேடு அப்படிங்காங்க. இப்போ எப்படி போய் டெட் பாடி தேடணும் புரியல. டெட் பாடி சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு கூடணுமா? எப்பாடி ஹவு குட் த பாடிஸ் ஹேவ் ரைஸ்ட்? அதே தான்டா நானும் சொல்கிறேன். அது பேய் சாமி, நீ வீட்டில் இரு, சொன்னால் கேளு, ரூமுக்குள்ளே இரு, நாளைக்கு காலைல வரையும் திறந்த மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிஎம் வேறு ஒரு மாதிரி போட்டாங்க, நீங்கள் நம்ம சோழி முடிய போகுது கன்ஃபார்ம். ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். நம்ம தான் பெரிய தைரியசாலியாச்சே, எல்லா பிரச்சனையும் நாங்கள் மூக்கு நுழைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் வந்து மூக்கு நுழைக்கக்கூடிய கேங். நாங்களாம் அப்படி தான் எல்லா பிரச்சனையிலையும் கெத்தாக வந்து நாங்கள் இந்த மாதிரி போய் வேலை பார்ப்போம். சூப்பரு, நாய் ஊழ விடுது, அவ்வளோதான் கன்ஃபார்ம். நமக்கு சங்கு ஊதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முன்னாடி தெரியும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சாவ போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த டோர் பூட்டியிருக்கு, திறந்தா இருக்குது. சரி இது ஓகே, இதுக்குள்ளே தான் அந்த ஃபோட்டோவை காணல. என்னடா ஃப்ரெண்ட்ஸ், இவனா பல்ப் உடச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பல்ப் உடச்சிட்டான். இருங்க, இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுமா? அடா பாவி, உள்ளே வந்து மாட்டி விட்டுட்டு. சொய்யா காப்பாற்றுங்க ஜீசஸ். நாங்கள் இங்கே புதைக்கப்பட மாட்டோம், உங்களை யாரடா புதைக்க சொன்னா? ஃப்ரெண்ட்ஸ் லெட்ருலாம் லிஸ்ட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேய்
சவப்பட்டிலேருந்து திடீர்னு வந்துச்சா ஒன்றும் செய்ய முடியாது. கதவு பூட்டிருக்கு. ரைட்டு, ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, டோரை திறந்து வெளியே போக முடியுதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், சாவியை கண்டுபிடிச்சா தான் வெளியே போக முடியுமா? ரைட்டு, இனி சாவியை எங்கே போய் தேடுறதுன்னே தெரியலையே. ஐயோ, இங்கே. டேய், ஏன்டா பயமுறுத்துறீங்க? இருங்கடா. அப்பாடா, சாவி கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியே ஓடிட வேண்டியதான். அமைதியாக போவோம். என்னடா இது, நாங்கள் இங்கே புதைக்கப்பட மாட்டோன்னா புரியல. நானாடா அவங்கள புதைக்க சொன்னேன். இங்கே விருப்பம் இல்லைன்னா அவங்கள்ட்டே சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. சார் இங்கே புதைக்க விருப்பம் இல்லை, இங்கே என்னை புதைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ டான்ஸை சாரி இவ்வளோத்துக்கு பண்ணிட்டுருக்கீங்க என்ன வச்சு? ரைட்டு கைஸ், பணத்தெல்லாம் எரிக்கிற ரூமுக்குள்ளே வந்தாச்சு. நீ நம்மளை போட்டு எரிக்க போகிறானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆஹா, ஆக்ஸு கையால் இப்போ வாழ நீ எவ்வளோ தான். சரி அம்மா, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். டேய் மோகினி பிசாசு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவன் சொன்ன நன்னான்னு தெரில, இப்படி நின்றுட்டுருக்கு. ஐயோ, வெளியே போனால் காலியாப்போம். வேறு வழி ஏதாவது இருக்கா என்ன பண்ணுறது? இப்படி வெளியே போக முடியல. ஓ, இங்கே மரக்கட்டையை உடச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ யார் அவன் ஃப்ரெண்ட்ஸ்? எவனோ முரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். டேய், எவனாவது அவன் அங்கே தான் போயிருக்கான், அங்கேயே போகிறான் பாரு முட்டாப்பயரே, செத்துருவலை. சப்பா, இங்கே வந்துக்கிட்டு நான் படுற பாட்டிருக்கேன். ஒரு நாளே இந்த கதி, தொடர்ந்து 4-5 நாள் இங்கே செக்யூரிட்டியாக இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், இன்றைக்கி நைட்டு தான். ஒரே நாளில் இவ்வளோ சம்பவம் நடக்குது. சபா, முடியல. இப்போ அந்த 3 பணத்தையும் இங்கே புதைக்க விடாதான். அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நாளைக்கு காலையில் ஃபாதர் வருவார், அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வேறு எங்கேயா போய் புதைஞ்சிக்கிடுங்க, எங்கேயா போய் படுத்துக்கிடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். எனக்கு இதுக்கு சம்பளம் கிடையாதுயா, ஒரு நாள் சம்பளத்துக்கு தான் வந்தேன். ஐயோ கடுப்பு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது. இது யாரா நீ? கைஸ், நமக்கு முன்னாடியே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான்டா. யாரா நீ கருகருன்னு? அண்ணே, யாரா நீ? கதை போட்டிக்கிட்டான், நினச்சேன்டா. காணாமல் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பயம் இருக்குதுல்ல, அந்த பயம் இருக்கட்டும்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் வருது. ஜானி, மிஸ்டர் ஜானி, there's a problem. ஜானி, ஒரு பிரச்சனை போச்சு ஜானி. I just realized. டேய் ஜானி, இங்க பாடி எல்லாம் காணல. நீ சொன்ன மாதிரி என்ன தூக்கிட்டு போயிட்டான். என்ன பண்றது இப்ப நான்? மிஸ்டர் ஜானி, ஜானி கேக்குதா? ஹலோ. அட கடவுளே, ஃபோன் கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜீசஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானிகிட்ட சொல்லணும்னு சொன்னால், ஜானி ஃபோன் அடிச்சா ஜானி நமக்கு கை கொடுக்கல. ஃபோன் யார் அவன்? கைஸ், எவனோ தோண்டிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் பணம் திருடனா ஒருவேளை? இவன் மனுஷனா இவனும் பேயான்னு தெரில. அவன் தோண்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை பாடியை திருட வந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சிக்னல் இல்லை, ரைட்டு. அப்போ அங்கே ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. இதுக்கப்புறமா நீ அவனை போய் பார்க்கணுன்னு சொன்னேன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. அவனை போய் தோண்டிகிட்டு இருக்கான், அவனை போய் நான் செக் பண்ணணும்னு சொன்னேன்னா. ஏன்னா இதுக்கப்புறமா நடக்கணுமான்னு எனக்கு தெரில. ரைட்டு, இவன் மனுஷனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இவன்லாம் சாவண்டியால் தான். இல்லை, இவன்லாம் செத்தான பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவன் மறுபடியும் போய் பார்க்க போகிறான். அப்போ இவங்களாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நீ சாவலை, இப்போ நானே அவனை சாவடிக்கேன். கூட்டு போயிரு. எங்கே இருக்கல? என்னை கொல்லுல, கொல்லு, இவனை கொல்லு. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்? டேய், யாரா நீ இந்த இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்க? பாடி ஆட்டையை போட்டு தானே வந்தேன், உண்மையை சொல்லு. ஒன்று என்னை கொல்லு, இல்லைன்னா கிளம்பு. அவன் திருந்த மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, அவன் பாடியை தானே திருட்டு போகிறான். வேற தங்க நகை ஏதாவது 10 கிலோ தங்கத்தையாக கடத்திட்டு போகிறான். திருட்டிட்டு போட்டுமே, விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அந்த கடமையை செஞ்சு தான் ஆகணும். அதனால செய்வோம், வேறு வழி இல்லை. ஆஹா, ஒரு விதமான சவுண்டு வருதே. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்? ஃப்ரெண்ட்ஸ் கடைசி பார்த்தா அவங்க தான் தோண்டிகிட்டு இருந்திருக்கான். இவனை தேடுறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகி போச்சு. சரி ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா தோண்டிகிட்டு இருந்தான். நாளை காணிப்போம். என்னத்தை தோண்டியிருக்கான்னு பார்த்தா சவப்பட்டியை உடச்சிட்டான். உள்ளே என்ன இருக்குது? ஆஹா, டெட் பாடி. அடா பாவி. சப்பா, ஸ்கெட்சு போட்டிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கெட்சு போட்டிருக்கானுங்க, நல்லா பெரிய கேமலின் ஸ்கெட்சாக போட்டிருக்கானுங்க.
சிரிப்பு வரலன்னு தெரியும், அதனால பரவாயில்ல. நினச்சேன் இப்படி தான் நடக்குன்னு தெரியும். எதுக்கு பைத்தியக்காரப்ப ஒழுங்காக இப்போமே வெளியே ஓடிடு. அப்பா இவனுக்கு ஐ சப்போஸ் டு இப்போ தான் தலைவருக்கு பார்த்திங்கன்னா ஞானம் வந்திருக்கு. இந்த சிமெண்ட்டில் எலுமே நான் இருக்கவே கூடாது, எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. சரி ஓகே, கதை திறந்துட்டு வெளியே போ. நம்ம போட்டு தானே கைஸ், லாக் எவனோ மாற்றிருக்கான். இது வேறு லாக்கு. அப்போய் நம்மளால் வெளியே போக அவெஞ்சர்ஸ் கைஸ், அவெஞ்சர்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா பெருசாக்கிட்டு வெளியே நிற்கிறானுங்க. ஆனால் பாவிகளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி இருக்குது. வெளியே போனாலும் நம்ம காலி தான். அப்போ மாட்டினோமா, நான் சொல்லும் போதே வெளியே போயிருந்திருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நான் பெரிய ஹீரோ, நான் பெரிய செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பற்றியா? உனக்கு தேவையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாட்டினோம். நமக்கு இங்கே தான் சமாதி. நமக்கும் அதில் ஒரு இடத்த ஒதுக்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை. சரி ஓகே, இனிமேல் அடுத்த என்ன டாஸ்க்கு? கேமரா மட்டும் செக் பண்ணணுமா? செக்கிங். ஓகே. ஏய் யாருக்கா நீ? ஏய் சீதா, அன்னியன் மாதிரி ஒரு வித்தியாசமான உருவம் வந்து உள்ளே நிற்கிது. பழைய காலத்து பேய், எல்லா படத்துலையும் இந்த மாதிரி பேய் தான் விடுவாங்க. அந்த பேயை கொண்டு உள்ளே விட்டுருக்கானுங்க. வணக்கங்க. வணக்கம். அங்கெல்லாம் வர முடியாதனால வந்து என்ன போட்டுறீங்கன்னு தெரியும், நான் வரமாட்டேன். சான்ஸே கிடையாது. இங்கே சிக்னல் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னால் வர முடியாது. இப்போ அங்கே தான் போன ஒரு வழி இல்லை. வாங்க போகலாம். அப்படி தான் சொல்லுவேன், வர முடியாதுன்னு. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். வாங்க போவோம் சர்ச்சுக்குள்ளே. சர்ச்சுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் சர்ச்சு டோரே மாறின மாதிரி இருக்குது. முதல்ல சர்ச்சு டோர் ஏதோ வித்தியாசமாக அரண்மனை டோர் மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. அந்த அக்காவை காணல. ஓகே ரைட்டு, கதவை திறந்தே வைப்போம். திடீர்னு போட்டு நினச்சேன்டா, ஆட்டோமேட்டிக்காக டோர் பூட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம நினச்சாலும் வெளியே போக முடியாது, அவ்வளோதான். எவனை அறிவுகிட்ட முட்டா போயில, இப்போ தான் நீ வெளியே போகணுன்னு சொன்னேன், உடனே இங்கே வந்திருக்க. எவ்வளோ அறிவான ஆள் பாரு ஃப்ரெண்ட்ஸ். இவன்லாம் உயிரோடு இருந்து என்ன நடக்க போகுது? செத்து போட்டோம். அறிவு கட்ட ஜென்மம். இவன் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக வேண்டிய ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது இவனை. வி பரிட் ஒன்ஸ் இந்த செமிஸ்ட்ரி, வி ஹேவ் டு மிஸ் ஃபார் யூ. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிமிட்ரியில் புதைக்கப்பட்ட பேய்ங்க தான் பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதியிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பல வருஷமாக ஒரு டீமன் வந்து புதைக்கப்பட்டிருக்கானா. இங்கே உள்ள ஆவிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தான் பார்த்திங்கன்னா ஆழ்ந்துட்டுருக்கான் போல், தொல்லை பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த டீமனை பார்த்திங்கன்னா நம்ம கொன்று இவங்களை காப்பாற்றணுமா, இல்லைன்னா நம்மளை போட்டுருவாங்க. பார்த்துக்கிடுங்க. சரி ரைட்டு, டீமனை அழிக்கணுமா? ஏடா 3 கால் தடவை இருக்குது. ரைட்டு, இப்போ இதை ஃபாலோ பண்ணி போவானே, கன்ஃபார்மாக தான் பண்ணணும், வர வழி இல்லை, தான் சொல்லியிருக்கான். இந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி போகணுமா? ஓகே. சவா, பேய் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா பேய் வந்து நமக்கு டிமாண்ட் வச்சுருக்கு, இந்த டீமனை கொல்லு, அப்போ தான் நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு. ஷாப்பா முடியலை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கே வாழ்க்கையில் 1008 பிரச்சனை, இதில் பேய்க்கு இருக்க பிரச்சனையெல்லாம் தலையெழுத்து போட்டிருக்கான் பாருங்க. சரி வாங்க, நம்ம ஒரு ஹீரோ மாதிரி போய் அந்த டீமனை அழிப்போம். பென்சில் எழுதினாலே ஒழுங்கு அழிக்க தெரியாது, நான் போய் டீமனை அழிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, மொக்க காமெடி தான் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயோ போகுது. ரைட்டு, எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா டேய், பல வருஷமாக திறக்காத டோர் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே போனோம். ரைட்டு, இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு போட்டிருக்கானுங்க. ஓ க்ரோபார், அப்போ அதை பார்த்தோமே க்ரோபார், அதை போய் இப்போ எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டூல்னு போட்டிருக்கான், ஸோ அந்த க்ரோபாராக தான் இருக்கும். ஓகே, போய் அந்த க்ரோபாரை எடுத்துகிட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு போக வேண்டியதான், ஒரு வழி இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். ஓப்பன் த டோர். க்ரோபார் இருக்குல்ல, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், க்ரோபார் எடுத்தாச்சு. குறுக்கில் என்ன வந்துடாதீங்க சாமி, உங்களுக்கு தான் போயிட்டுருக்கேன், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த டீமன் அழிக்க போயிட்டுருக்கேன், யார் என்ன சோதிச்சிடாதீங்க. ஓகே, ஓப்பன் த டோர். அப்படி ஒரு தட்டு ஓப்பன். 4 2 3 4 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏதோ முக்கியமான விஷயம் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னும் 10 நேரத்தில் நீயே இருக்க மாட்டே, பார்ப்போம். அண்டர் கிரவுண்டில் ஸ்மித்து 1992 வயசு. இந்த முக்கியமானவங்க பாடிலாம் புதைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த முக்கியமான பாடிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்லாம் வச்சுருக்காங்க போல். அவங்களோட பாடிலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் புதைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஐபிஸ். டெய்லர். ஓகே, டெய்லர் எவ்வளோ நிற்கிறா ஃப்ரெண்ட்ஸ். யாரா அவன்? டேய் எவ்வளோ அந்த நைட்டில் லைட்டை போட்டுக்கிட்டு எவனோ ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். யார் 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 யார்? ஏதோ ஒரு உருவம் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். லைட் வேறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஹா, ரைட்டு, அதுவும் பேய் தான் போல். நம்மளை வெல்கம் பண்ண நின்றுருக்கோம். ஓகே ஓகே ஓகே, இங்கே ஜான்ஸ் இருக்கார். ஜான்ஸ். ஓகே, ஜான்ஸோட ரூம் பார்த்திங்கன்னா பல பேய்கள் இங்கே தான் அடைஞ்சிருக்கோம். நம்மளை முடிச்சு விட போகுது எல்லாம் சேர்ந்து. இது வித்தியாசமாக சவுண்ட் இது ஃப்ரெண்ட்ஸ், வினோதமான சவுண்டெல்லாம் கேட்குது. இங்கே ராபர்ட் இருக்கார். பாய் ராபர்ட், பாய் பாய், டைம் ஆகுது. ஏடா சவப்பட்டி இருக்குது. ஏய் இவன் எட்டி பார்த்துட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பு கண்ணை வச்சுக்கிட்டு. டேய் மாப்பிள்ள, யார் மாப்பிள்ள நீ? யாரில் நீ? இல்லை இங்கே இருக்கலாம் வேணாம் உனக்கு. பயந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பயந்துட்டான். 2 வார்த்தை டாம் டீம்னு கேட்டோன்னே பயந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிற்கானே, காணும் போயிட்டான். இதுக்குள்ளே வந்துட்டானா? பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த மாதிரி இருக்கான். ஜான்சன். ஓகே, பயங்கரமாக இருக்குது இந்த இடம். எப்பட்றா இங்கெல்லாம் வரீங்க? சப்பா முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு சவப்பட்டி இருக்குது. சவப்பட்டியிலேருந்து திடீர்னு எவனோ வந்துடுவானா, லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆஹா, ஏதோ வினோதமாலாம் சவுண்டு கேட்குது. சரி ஓகே, இங்கே தண்ணியாக இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்னடா அது, ஒரு சங்கிலியை போட்டு கட்டி பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. இதான் அந்த டீமனா? இது லெட்டர் இருக்குது, ஒரு நிமிஷம். வில்லியம்ஸ் ஆர் பேரிங்ஸ்டன் யங்கஸ்ட் சைல்டு பிட்வீன் த புக்ஸ் அண்ட் த ரோட்டிங் கப்ஸ். யாரோட யங்கஸ்ட் சைல்டு? ஒன்றுமே புரியலையே. தேவையில்லாத வேலையில் மூக்க நுழைக்கிறோன்னு மட்டும் தெரியுது. வில்லியம்ஸ், வாஷிங்டன், பாரிங்டன். ஓ இவர் தான் பாரிங்டனா? இவர் வில்லியம்ஸ். ஓ யங்கஸ்ட் சைல்டு தான் அங்கே இருக்கார் போல் சென்டரில். என்னடா அது சிலை தானே? நானும் எவ்வளோ நிற்கிறான் போல நினச்சிக்கிட்டேன் வரிசையாக. இங்கே எதாவது இருக்கானே? இங்கே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ்? யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஏ ஹலோ, யார் சார் அது? யார்? எவ்வளோ ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை காலி பண்ணியிருப்பானுங்க. ஓ சவப்பட்டி ஓப்பன் பண்ணலாமா? என்ன பாடியே இல்லை. உள்ள பாடி இருக்கா? ஏதோ ஒரு சாவி கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லெட்டர் இருந்துச்சு, இதை படிக்க மரத்தில் இருங்க, படிச்சிடலாம். எலியாஸ் அவரோட 60 வயசு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் என்டையர் வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா வந்து டெவில்கிட்ட பேசுகிறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ கடைசி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் பொசஸ்ட் ஆகிட்டார், அதாவது பேய் பிடிச்சிருச்சு அவரை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் கொல்ல ஆரம்பிச்சார். போலீஸ் பார்த்தீங்கன்னா அவரை கொன்று இந்த இடத்துல வந்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கொன்று அவர் டெட் பாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதர். ஆனால் என்ன, டெவில் தான் அவரோட பாடி எடுத்துருச்சா? நல்ல மனிதர் தான் பார்த்தீங்கன்னா டெவில்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாரா? எனக்கு புரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். என்னடா இது இப்படி இருக்கு? கைஸ் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த பேய் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெவில், இந்த டீமன் பைத்தியக்காரப்பா, இவனை அழிக்கிறதுக்கு நான் என்னடா பண்ண நினைப்போம்? திறந்து விடணுமா இவனை? இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யாரோ விளக்கு தேய்ச்ச மாதிரி இருக்குது. டெய்லி வந்து யாராவது மெழுகு தேய்ச்சி வச்சுட்டு போவாங்களான்னு தெரில. ஆனால் இடம் பார்த்திங்கன்னா பக்காவாக யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்குது. சரி ஓகே, என்ன பண்ணிப்போம்? இருங்க, ஏற முடியாதான்னு பார்க்குறேன். மேலே ஏற முடியல, சைடாக போகிறான் ஒரு மாதிரி. ஒரு கோடாரி கிடச்சிருக்கு, ஆனால் அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரில.
என்னடா பண்ண போனா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏற ட்ரை பண்ணால் ஏறிட்டேன், ஆனால் மேலே போக முடியல. சரி ஓகே, என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்? டெவில் அழிக்க வந்திருக்கேன், வெளியே வாடா. ஏய், உன்னை அழிக்க தாண்டா வந்திருக்கேன், முடிஞ்சா வெளியே வா. பயம் ஃப்ரெண்ட்ஸ், பயம். ஜெர்க்குனா பயம். உள்ளே படுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் பயந்து. ஆஹாஹா. என்னடா பண்ண போனா? இதை வெட்டணுமா? இருங்க கீழே வெட்டி பார்ப்போம். ஓகே, இதை தானே வெட்டணும். போடு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடப்பா, ஒரு அவசரத்தில் வெட்டிட்டேன்டா, எனக்கே பயமாக இருக்குது. புகைலாம் வருது. டேய் டீமனே மாப்பிள்ள, உள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். இவன் தான் எலியாஸா? எலியாஸ் கையில் ஒரு லெட்டர் இருக்குது. த நேம் ஆஃப் த ஃபாதர், த சன், த ஹோலி ஸ்பிரிட். எலியாஸு டெவில் ஹஸ் பொசஸ்ட் யுவர் பாடி அண்ட் யுவர் சோல் இன். அதாவது பார்த்தீங்கன்னா பாடி வந்து இந்த டெவில் பொசஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் டுமாரோ நீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தூக்கத்தை அடைவ. அதாவது பார்த்திங்கன்னா காட் வந்து உன்னை மன்னிச்சிட்டாரு, நீ இங்கேயே வந்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. எரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஏன்டா எரிச்சடே, முடிச்சு விட்ருவான்டா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த டெவில் அழிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எரிச்சாலே போதுமா? ஓகே, இந்த பாடி இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை போல். இது எரிச்சிட்டோம், இப்போ ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படி போவோம். என்னத்தான் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் கிளம்புன ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாமஸ் எடிசன் எல்லோரும் வந்துட போகிறாங்க திடீர்னு. அதனால் போயிடுவோம். ஓடு 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 ஓடுறா 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 ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டில் ஏதோ டோர் போகுது, அப்படி போயிடும். இடியெல்லாம் இடிக்குது, மேலே ஏதோ ஒரு புயல் வந்துட்டு போல். ஓகே, ஆஹா ஜம்ஸ்கேர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான டைமிங்கில் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்துடாத, உள்ளே இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஒரு வழியாக டெவிலை அழித்து விட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான். மேலே ஏற முடியல. மேலே ஏறு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான், நம்மளை யாராலையும் தொடவே முடியாது. டெவிலே அழிச்சிருக்கேன். எவனாவது வாங்கடா பாக். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எங்கே வந்திருக்கேன்? கிரேவியர்டுக்கு வெளியே வந்துட்டேனா? ஃப்ரெண்ட்ஸ் கிரேவியர்டுக்கு வெளியே எங்கே வந்துட்டேனா? வாசல்கிட்ட வந்துட்டேனா? ஓகே, இங்கே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் இங்கே வந்து யாரும் அழுதுகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நன்னு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நன்னு அழுதுகிட்டு இருப்பான்னு சொன்னாலே அவள் கிட்ட போகக்கூடாதுன்னு வேறு அவன் சொன்னான். மனுஷி கிடையாது நீ, நம்ம போவேண்டா ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா நின்றுட்டுருக்கா. ஏமா பயங்கரமாக இருக்குடாடி, நான் உள்ளே போயிடுறேன்டாடி. வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஆல்ரெடி நம்ம வார்ன் பண்ணிட்டான். இப்போ உள்ளே போனால் சம்பவம் தான். கிறுக்கு பையல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவளை போய் செக் பண்ணணுமா? அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, ரொம்ப பாவமாக இருக்குது. முட்டா பையல, அவன் தான் பேயின்னு சொல்லிட்டு முதலே அந்த செக்யூரிட்டி சொல்லதாடா செஞ்சான். லெட்டரை கிளியராக எழுதி வச்சுட்டு போயிருக்கான். மறுபடியும் போய் சாவணும்னு நிற்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா செத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வருத்தவே படக்கூடாது இந்த கேரக்டருக்கெலாம். ஏன்னா எவனா சாக வேண்டிய ஆள் தான். எவனாவது இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு டீமனையே எரிச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ போய் நிற்கணும். யார் ஒரு ஒரு ஹியூமன் வந்து நைட்டு இப்படி அழுதுட்டு இருப்பாங்களா? யோசிச்சு பாரு. சரி மேடம் அழாதீங்க, விடுங்க, எல்லாம் வருத்தப்படக்கூடாது. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். சந்தோஷமாக போ, நீ ஆசைப்பட்டு நடந்துச்சு போ. அவனுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு கொஞ்சம் பயம் விட்டு போச்சு. அதான் அவனோட பயத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த நன்ட்ட போய் பேசிகிட்டு வந்திருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அதான் டீமனை எரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னடா டீமனை எரிச்சப்புறம் ஏதோ சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. இருங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, கிட்டத்தட்ட ரூமுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஓவர் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்கு. சிசிடிவி இந்த இதெல்லாம் நார்மல் தான். ஓகே, ஓஹோ இவர் வந்துட்டார். தோண்டிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா வந்துட்டாங்க. என்ன நடக்கு? எட்டடி நீமா ஃப்ரெண்ட்ஸ். காரு மறுபடியும் ப்ளக்கை தான் கட் பண்ணி விட்டேன். அடா பாவி. ஸ்பைடர்மேன் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அடா பாவிகளா, எல்லோரும் ஒன்று கூடிட்டாங்கடா. ஐயோ ஹாய் ப்ரோ, யார் நீங்கள்? அடுத்த எலும்புக்கூடு ஸ்கெலிட்டன் மேன் வந்திருக்காரு. வெல்கம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஜீசஸ் ஃபோட்டோவே வித்தியாசமாக மாதிரி இருக்குது. கிராஸ்லாம் தலையில் இருக்குது. ஏடா டெட் பாடிலாம் தலையிலாம் தொங்கிட்டு இருக்கு. அடா பாவிகளே ஃப்ரெண்ட்ஸ். யாரா நீங்களா? சீவின்கள் உன்னை நரகத்தில் சந்திக்கிறடான்பா அப்படிங்கிறாங்க. அடா பாவிக்கும் டெவில் எரியாது.
உங்களை நம்பி பண்ணதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதவுல லாக்கே காணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எரித்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எரியாதான், நம்மளை வச்சு செய்ய போகிறான். அவ்வளோதான். என்னையாடா எரிக்கிற, நான்லாம் எரிய மாட்டேன்டா சின்ன பையல அப்படிங்கிறான். முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளை காலி பண்ண போகிறான். இவனை பேச்சனை போய் எரிச்சான் பார்த்தீங்களா. எவனாவது பேய் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பானா. டீமன் அழிக்க போகிறான் டீமன். இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆக்க போகிறானுங்க, பார்த்துக்கிட்டே இரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சோழியை முடிக்க போகிறானுங்க. நான் கிராஸ்லாம் தலையில் ஆகிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். காஞ்சூரிங் படம் வாய்ப்பு வந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். படுத்து என்ன பண்ணோம், சாகணுமா, எங்கே விழுந்து சாகணும். ஓ, ஜன்னல் வெளியே போயிடலாமா, ஓகே. இப்போ வெளியே போனால் மட்டும் என்ன மாறப்போகுது, சரி ஓகே, அப்படியே வெளியே போவோம். வேற என்ன பண்ணுறது, அப்படியே அந்த காம்பவுண்ட் ஏறி வெளியே சாடினாலே போதுமே, எதுக்கு டோர் வழியாக வெளியே போனோம். ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆ அப்படின்னு சவுண்டு கேட்குது. சரி ஓடிடுவோம். அப்பாடா ஃப்ரெண்ட்ஸ், எவனோ மாஸ்க் மம்மிஃபிகேஷன் பண்ண மாதிரி வந்து அடிச்சிட்டான் நம்மளை. ரைட்டு, செத்துட்டோம். எத்தனை செத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அழுதுட்ருக்காங்க. அந்த பேய் நம்மளை அடித்து கொண்டுருச்சு. என்னடா இது பேசி, இது எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட சவப்பட்டி இருக்குது, அவங்க அழுதுட்ருக்காங்க போல், அந்த மாதிரி காட்டுறாங்க போல். பொருள் செத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமா. ஒவ்வொரு சவப்பட்டியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான சவப்பட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூவர் இதான் நம்ம சவப்பட்டியானே. ரைட்டு, ஆஹா சொல்லுங்கள், மன உளைச்சல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இதுக்குள்ளே ஒரு வழி இருக்குது. நல்லா மேலே வர முடியாது, நான் கீழே போகிறேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வித்தியாசமான இடத்துக்குள்ளே வந்துட்டோம். சரி இருங்க, அப்படி போவோம். ஓ, இங்கே ஒரு லிவர் இருக்குது. ஓ, அது இத்தனை பேர் நின்றுட்டுருக்கீங்க. ஏதோ நம்ம சாவுக்கு வந்த மாதிரி நிற்கிறாங்க எல்லாரும். ஏய், நான் சாவலை, ஒரு செத்துட்டோமா, ஒரு செக்யூரிட்டி செத்துட்டான் போலங்க. இது அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில, அப்படி தான் காட்டுறாங்களா. டே, என்ன நடக்குது இங்கே, என்னெல்லாமோ போய் எங்கெல்லாமோ வந்து எங்கேயோ வந்துட்டேன். அவ்வளோ கனவு போயிடலாம், கனவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னொரு லிவரை திறந்தால் என்ன வருது, இருட்டாக இருக்குது. ஓகே, மேலே ஏதோ ஒரு வழி போகுது, எனக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். சபா முடியலடா, இவங்க சொல் பேச்சை கேட்டு அந்த டீமன் எரிச்சது என் தப்பு தான். ஓகே, ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் த டோர். ஏய், செக்யூரிட்டி ரூமு இங்கே எப்படி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓ, டேப் இருக்குங்க, ஒரு டேப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேப்பை போட்டு பார்க்கணும்ல, டிவியில் சிக்னல் இல்லை. ஓ, இங்கே ஒரு டிவி இருக்குது, இதில் போட்டு பார்க்கலாமா. ஓகே, என்னடா அதை போட முடியல. ஏய், ஓ, டிவி ஆன் பண்ணிட்டேன். ஏய், என்னடா அது, ஏய் டிவியை போட்டால் ஆஃப் ஆகுது, டேப்பை போட முடியலருங்க. டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு டேப், ஓகே, டேப் என்ன இருக்குது, இது எப்படி நான் இன்சர்ட் பண்ணது. ஏய், எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஏய், ஆஃப் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டேப்பை போடுறதுக்குள்ளே பல வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த டேப்பை போடும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண மறந்துட்டேன். இந்த கிளிப்பு வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இது வேறு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளிப் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து நம்ம ரெக்கார்டை போட்டுட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட கதையே டிவியில் போட்டிருக்கானுங்க. ஒரு செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரை இந்த டீமனை எரிக்க சொல்லிச்சு. இவனும் பார்த்தீங்கன்னா முட்டா பைய மாதிரி அந்த பேயோட பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமனை எரிச்சு கடைசி இவனும் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருக்கானுங்க. அதாவது அந்த டேப்பில் போலீஸ்காரன் வந்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா டெட் பாடி தான் இருந்திருக்கு போல். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டெத்து தான் என்னோட பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவை தான், நான் சொன்னேன் தான், நீ எல்லாம் சாக வேண்டிய ஆள் தான்டா சாலா அப்படின்னு. என்ன பண்ணுறது. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, டோன்ட் லுக் அட் அப்பா. ஏன் எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, இருங்க பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐயோ
அவ்வளோதான். அடா பாவிங்களா கைஸ், இனி பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் தான் எல்லாமே. ஓகே, பார்த்தீங்கன்னா காலையில் எந்திக்கிறோம். அப்போ எல்லாமே கனவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சாகலை. ஸோ நல்ல வேலை கனவு தான். ஒரு வழி எழுந்திரிச்சிட்டோம். ஒரு நைட்டு, வெறும் ஒரே ஒரு நைட்டு என்ன பாடுன்னு பார்த்துக்கோங்க. இனிமேல் இந்த வேலையே எனக்கு வேண்டாம் சாமி, இந்த வேலையை வேண்டாம். இந்த வேலைக்குள்ள சம்பளத்தை கூட நீங்களே வச்சுக்கோங்க. காலையில் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், சொர்க்கம் மாதிரி. அப்பாடா ஒரு பிரச்சனை இல்லை வயசு, எல்லாமே நார்மலா. 3 டெட் பாடி அங்கே தான் இருக்குது. அப்பாடா எல்லாமே நார்மல். ஷப்பா அந்த காலையில் பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலை அந்த ஒளி, கடவுளே என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா குளறு, ஏன்னா அவ்வளோ சந்தோஷம், ஒரு வழியாக வெளியே வந்துட்டோமே அப்படின்னு. ஸோ புதுகலமாக இருக்குது. ஸோ இனிமேல் இந்த சைடு இதை என் வாழ்க்கையிலே இந்த கிரேவியரை நான் இனி பார்க்கவே கூடாது. நான் கிளம்புறேன். பாய் எவ்ரிபடி. ஓகே, ஃபாதர் நிற்கிறான். டேய் நீங்களாம் ஒரு ஃபாதராட மக, இப்படி மாட்டி விட்டிய. ஹவ் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நைட்? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ஒரு பிரச்சனையே கிடையாது, ஒன்றுமே வரல. ஒரு சின்ன வண்டி சத்தம் கூட கேட்கல. ஒரு சொல்கிறது ஓகே, இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு வரேன், ஆளை விடு, இனி என் தேடாத. இந்த வேலைக்கு வேறு எவனா நல்லா ஒரு சூப்பர் ப்ரோ பிளேயராக பார்த்துக்கோ. பாய் டாட்டாலாம் காட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ காரை வேறு நம்ம ஓட்டணுமா? நல்லா இருக்குங்க இந்த கேமில் கார் ஓட்டும் போது, சூப்பராக இருக்கே. கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியார்டை விட்டு நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாதுடா. சரி ஓகே, கார் போயிட்டே இருக்குது. என்னடா அது, ஏதோ சம்பவம் பண்ணி விட்ருவாங்களா? எனக்கு கார் போயிட்டுருக்கு, நம்ப முடியலையே. அமைதியாக போகுது. ஒருவேளை ஒரு டெரிட்டரி தாண்டி போனால் தான் தப்பிக்க முடியுமா? சுற்று வட்டாரம் ஃபுல்லாக கிரேவியர் மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ரேடியோவில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன வைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போவோம். ஒரு நிமிஷம் இருங்க, ப்ளீஸ். பாலத்துக்கு மேலே எவ்வளோ நிற்கிறான். டே மொத்தவன் ஸ்பைடர்மேன். பாய் ஸ்பைடர்மேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவ்வளோதான், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு, ஏதோ கட்சின் ஓடுது. நடக்குது இங்கே கைஸ், ஏதோ கட்சின் மாதிரி. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுங்க வித்தியாசம். பாதி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படிடா இந்த கிரேவியார்டு விட்டு நீ வெளியே போவ, பார்த்துடலாண்டா அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டானுங்க. டீமனையா கொளுத்துற, டீமனை முடிஞ்சா இப்போ கொளுத்துறா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இவனை வந்துட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பழைய காலத்து 90s மாஃபியா படத்தில் என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்துட்டுருக்கான். அடா பாவி, டேய் தம்பி தெரியாமல் பண்ணா, சத்தியமாக நான் வேணும் பண்ணல. இங்கே பாரு, அவங்க காணாம போயிட்டான். பயந்துட்டானா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக இந்த செக்யூரிட்டியை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ கேம் பார்த்திங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ டார்க் ஃபோபியா கேம்ஸோட இன்னும் 3 கேம்ஸும் இருக்குது. நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.